வணக்கம் நண்பர்களே. திமுக கூட்டணி அது குறித்து பல்வேறு சர்ச்சைகள் ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் எங்கும் நிரம்பி வழிந்த நிலையில் காஞ்சிபுரத்திலே திமுக பவள விழா உற்சாகமாக நடைபெற்றது. இந்த திமுக பவள விழா அந்த கட்சியினால் மட்டும் கொண்டாடப்படாமல் ஏறத்தாழ 18 தோழமை கட்சிகள், அதாவது காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, இந்த மாதிரியான முஸ்லீம் லீக்கு, இப்படிப்பட்ட தேர்தலில் கூட்டணியில் உள்ள, அதாவது தேர்தலில் பங்கெடுக்கக்கூடிய தோழமை கட்சிகள் ஒரு பக்கம், இதுபோக ஆதரவு நிலைப்பாடு உள்ள சில இயக்கங்கள், திராவிடர் கழகம் உட்பட, இப்படி ஏறத்தாழ ஒரு 18-19 தோழமை இயக்கங்களின் தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மேடையாக அந்த மேடை காட்சி அளித்தது. ஏன்னா இந்த தோழமை கட்சிகளோடு அந்த தலைவர்களை அழைத்து திமுக பவள விழாவை காஞ்சிபுரம் மண்ணிலே திமுக நடத்தியதற்கு ஒரு முக்கியமான குறிப்பான ஒரு செய்தி இருக்கிறது. அதில் என்னென்னா, பல்வேறு குழப்பங்கள் நிறைய, அதாவது நிறைய குழப்பங்கள்லாம் தலைவர்கள் பேசுனதுனால மட்டும் இல்லை. இடையில் அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு செய்திக்கும் பின்னணி முன்னணி அப்படி இப்படின்னு சேர்த்து விளக்கங்கள் வியாக்கியானங்கள் கொடுக்கறது, விளக்கங்கள் கொடுக்கறது. அப்புறம் இப்போது புதுசாக ஒன்று பண்ணுறாங்க, டீகோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு ஊடகங்கள்லையும் இதை விளக்கம் சொல்லுகிறேன் அப்படிங்கிற பேரில் நிறைய அவரவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து விமர்சனங்கள் வெளியில் வரும்போது, 2026 தேர்தலுக்கு முன்னாடியே ஓராண்டுக்கு முன்னாடியே இந்த கூட்டணி இப்போ 3-4 தேர்தல்களில் ஒரு பிரம்மாண்டமான தொடர் வெற்றி பெற்று வந்த இந்த கூட்டணி இனி பெரிய குழப்பங்களுக்கு ஆளாகிரும்போருக்கு என்கிற அளவில் அதை எல்லாருடைய கவனமும் அதில் குவிய ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, இப்படி 2 தலைவர்கள் ரொம்ப அப்பப்போ, அதாவது நிர்வாக ரீதியான சில குறைபாடுகளை அவர்கள் சுட்டி காண்பிக்கிற போதும் கூட அது கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்துகிற அளவிற்கு போய்விடும், செல்லும் என்கிற அளவில் எதிரணியினர் ரொம்ப முக்கியமாக அதை விமர்சிக்க ஆரம்பித்தாங்க. அதோடு அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு உள்ள, அப்புறம் நடுநிலை என்கிற பேரில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் அந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்க தொடங்கினார்கள். அது மட்டும் இல்லை, விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் சொன்ன கருத்துக்களை வைத்தும் நிறைய முரண்பட்ட ஒரு அரசியல் அட்மாஸ்பியர்பாங்கள்ல, அந்த சூழ்நிலையை உருவாக்குவதற்கான முயற்சி தீவிரமாக காணப்பட்டது. இதற்கெல்லாம் பொட்டிலடித்தது மாதிரி, பொட்டிலடித்தார் போல் என்பார்கள். பொட்டிலடித்தா மயக்கம் கொண்டு விழுந்துட வேண்டியது, அந்த சிந்தனை பூரி அதோடு இதாயிரும். அந்த அளவிற்கு ஒரு தெளிவான பதிலை சொல்லுகிற அல்லது தெளிவான ஒரு செய்தியை சொல்லுகிற ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இந்த திமுக பவள விழா அமைந்தது. ஏன்னா இதில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். இந்த சனாதனத்திற்கு எதிராக மாநில உரிமைகளை கோருகிற இந்துத்துவ சக்திகளுக்கு எதிரான இந்த கூட்டணியில், இந்த முயற்சிகளுக்கு, இந்த முன்னெடுப்புகளுக்கு இந்த கூட்டணியில் திமுகவோடு, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு என்றும் தோளோடு தோள் நிற்போம் அப்படின்னு அவர் உறுதியாக பிரகடனம் செய்து விட்டார். மிகப்பெரிய மாநாடு, கூட்டணி தோழமை கட்சிகள் அனைவரும், அந்த தலைவர்கள் அமர்ந்திருந்த மாநாடு, தொண்டர்கள் அமர்ந்திருந்த மாநாடு. இதே குரலை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும், அவர் இன்னும் ஒருபடி மேலே போய், இன்னும் திமுகவினுடைய இப்போ பவள விழா 75 100வது ஆண்டு காலத்திலும் திமுக ஆட்சியில் இருக்க வேண்டும், அப்போதும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்கிற தனது ஆவலை அவர் வெளிப்படுத்தினார். அதற்கான காரணங்களையும் அவர் கூறினார். என்னென்ன திட்டங்கள் இப்போது செயல்பட்டு வருகிறது அப்படின்னு. உண்மையிலேயே அதாவது தொடர்ச்சியாக பேசுபொருளாகக்கூடிய, மக்களை நேரடியாக பயன்படக்கூடிய நிறைய திட்டங்கள் இந்த ஆட்சியில் செயல்பட்டு கொண்டிருப்பதை செல்வ பெருந்தகை பட்டியலிட்டார். அவருடைய பேச்சு அந்த வகையில் அமைந்திருந்தது.
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுடைய பேச்சை பற்றி சொல்ல வேண்டாம். வழக்கம் போல உணர்ச்சி புலம்பாக அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு ஆபத்து நேர்ந்தால் நாங்கள் ஈட்டியாக எரிமலையாக பாய்வோம் பொங்குவோம் என்று அந்த பிரகடனத்தை அவர் இப்போ வழக்கம் போல அவர் முழங்கினார். மற்ற எல்லா கட்சி தலைவர்களுமே அவர்கள் அதனால் இன்னும் அவர்கள் இயல்பாகவே அந்த இடதுசாரி கட்சி தலைவர்கள் கே பாலகிருஷ்ணன், முத்தரசன் அவர்கள் 2 பேருமே அதே மாதிரியான கருத்துக்களை முன்வைத்தார்கள். திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவர்கள் பேசும்போதும் அதாவது அவர் ஒரு முக்கியமான செய்தியை சொன்னார். நல்ல இசைக்கச்சேரியில் சுருதி வேதம் ஏற்படக்கூடாதும்பாங்க. அது மாதிரி இந்த கூட்டணி அருமையான கூட்டணி, இந்த கூட்டணிக்குள்ளே சுருதி வேதம் இல்லாமல் எப்போதும் போல தொடர வேண்டுங்கிற செய்தியை அவர் முத்தாய்ப்பாக முன்வைத்தார். ஆனால் சின்ன சுருதி வேதம் கூட இந்த தலைவர்களுடைய உரையில் இல்லைங்கிறது தான் முக்கியமான செய்தி இதில். ஏன்னா இது என்ன செய்வாங்கன்னா, இதில் வேறு எதையாவது இன்றைக்கி ஊடகங்கள் தேடி பார்த்துருப்பாங்க, அந்த நிகழ்ச்சியில் ஏதாவது பேசிடுவாங்களா தலைவர்கள் அப்படின்னு. அப்படி எந்த செய்தியும் அங்கு பேசப்படவில்லை. எல்லா தலைவர்களும் ஒருமித்த குரலோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இந்த கூட்டணி 2026 தேர்தலும் இல்லை, அதற்கு மேலும் தொடருங்கிற வகையில் ஒரு பிரகடனத்தை ஒட்டுமொத்தமாக மிக உறுதியான ஒரு பிரகடனத்தை முன்வைக்கிற கூட்டமாகவே, செய்தியை முன்வைக்கிற கூட்டமாகவே அது திகழ்ந்தது. திமுக பழவிழா என்பது அந்த மாதிரியான ஒரு கூட்டமாக தான் பார்க்கப்பட்டது. அப்படி ஒரு செய்தி தான் அதில் எல்லா தலைவர்களும் முன்வைத்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் முக்கியமாக அவர்கள் சுட்டிக்காட்டிய இன்னொரு செய்தி, ஒன்றியத்தில் மதவாத சக்திகளை அகற்ற வேண்டும் என்கிற நம்முடைய இலக்கு இன்னும் முழுமையாகவில்லை. ஏன்னா மீண்டும் ஒரு பெரும்பான்மை பெறாத நிலையிலும் பாரதிய ஜனதா கூட்டணி, பாரதிய ஜனதா தலைமையில் தான் ஆட்சி நடைபெற்று வருகிறது. பாரதிய ஜனதா தான் ஆட்சியில் அமர்ந்திருக்கு. பிரதமர் மோடி தான் பிரதமராக, தற்போதும் மோடி அவர்கள் தான் பிரதமராக தொடர்கிறார். ஆக இந்த இதை தகர்க்கிற வரையிலே இந்த மிஷன் இந்த மதவாத சக்திகளுக்கு எதிரான தேசிய அளவிலான இந்த செயல் திட்டம் முடிவடையவில்லை. அதனால் 2026 மட்டுமல்ல, அதையும் தாண்டி 2029 தேர்தலிலும் இது நிச்சயமாக இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்கிற விருப்பமும் அழுத்தமான உறுதியும் எல்லா தலைவர்களுடைய பேச்சிலையும் எதிரொலித்தது. முத்தாய்ப்பாக முதலமைச்சர் அவர்கள் மாநில உரிமைகளை காக்கிற அந்த செயல் திட்டத்தையும், அதே மாதிரி இந்த மாநில உரிமைகளை காப்பதற்கான இந்த கூட்டணி எப்போதும் தொடரும் என்கிறதுல எல்லாருடைய தோழமை கட்சி தலைவர்களுடைய கருத்தையும் அவர் ஒருங்கிணைத்து அதற்கு ஏற்றவாறு தன்னுடைய கருத்தையும் முன்வைத்தார். இதெல்லாம் கூட்டத்தில் பேசப்பட்ட செய்திகள். என்ன அப்படின்னா, இவர்கள் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஒரு 10-15 நாளாக இப்படியாவது இது மாறிடும், என்னென்னமோ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எதுவுமே நடக்காது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி எப்போதும் போல தொடரும். முக்கியமாக 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் இந்த கூட்டணியில் எந்த பிளவும் ஏற்படாது என்கிற செய்தியை மிக தெளிவாக முன்வைத்து விட்டார்கள் எல்லா தலைவர்களும். முதலமைச்சர் மட்டும் இல்லை, எல்லா கட்சி தலைவர்களும் அதை தெளிவுபடுத்திட்டாங்க. ஏன்னா ஒரு பொதுக்கூட்டம்ங்கிறது வெறுமன பொதுக்கூட்டம் இல்லை. ஒரு எல்லா தோழமை கட்சி தலைவர்களும் பங்கேற்றுள்ள மேடை. ஏறத்தாழ அது ஒரு திறந்தவெளி ஒப்பந்தம் தான் சொல்லணும். அதை அந்த அளவிற்கு அவர்கள் உறுதிப்பாடோடு இந்த கருத்தை முன்வைத்து விட்டார்கள். இது இப்போ இதுதான் இதில் இந்த பவள விழாவினுடைய செய்தியாகவே இதுதான் பார்க்கப்படுகிறது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவை விடவும் பாரதிய ஜனதா, அதற்கு ஆதரவான சக்திகள் ஒரு பக்கம், ஆதிக்க சக்திகள் இன்னொரு பக்கம், அந்த சில்லுண்டி சக்தியும்பாங்க, அதாவது ஒரு போக்கையை சிதறடிக்கக்கூடிய, அது எல்லா தேர்தலையும் எல்லா காலகட்டத்திலையும் நடக்கக்கூடியது. அதற்கு ஒரு டூலாக இப்போ அதற்கு சின்ன ஒரு துருப்பிச்சிட்டாக விஜய் உள்ள வர்றாரு. அவரை பயன்படுத்தி அவர் பக்கம் யாராவது போயிடுவாங்களா, அங்கே யாராவது கிளப்பி விட்டுருவோமா, அதற்கு ஏதாவது வழி கிடைக்கிறதா, இப்படியெல்லாம் ஒரு பெரிய வலையை போட்டு மீன் பிடிச்சி பார்த்தாங்க. எந்த மீனும் இன்னி சிக்காது அப்படிங்கிற செய்தி தான் இப்போ இதன் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. திமுக பவள விழா மேலும் இந்த கூட்டணியை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. ஏன்னா
இது வந்து ஏன் இவ்வளவு இந்த பவள விழாவின் கூட்டத்தை பற்றி இந்த ஒரு செய்தியை நம்ம வந்து முன்வைத்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்குன்னா, சின்ன சின்ன உரசல்கள், சின்ன சின்ன கருத்துக்களை முன்வைக்கிறது, பொது வெளியில் பேசுகிறத வச்சே பெரிய விரிசல்களை ஏற்படுத்துவதற்கு பல்வேறு சக்திகள் முனைகின்றன. அதற்கெல்லாம் வந்து ஒரு பெரிய முற்றுப்புள்ளி, ஒரு ஸ்டாம்ப் குத்துற மாதிரி, தபால் ஆஃபீஸ்லேன்னு இல்லை, பல்வேறு அரசு அலுவலகங்களில் முக்கியமான இதுகளெல்லாம் கவரை போட்டு முத்திரை நச்சுன்னு குத்துவாங்க. அது மாதிரியான ஒரு திமுக பவள விழாவில் தோழமை கட்சி தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கூட்டணி 2026 தொடரும் என்பதற்கான தெளிவான திடமான முத்திரையை ஓங்கி குத்திவிட்டனர், உரத்து குத்தி இருக்கின்றனர் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. நன்றி நண்பர்களே. மற்றொரு செய்தியோடு நாம் விரைவில் சந்திப்போம்.